மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒருபுறம் உயிரிழப்புகள் தொடர்பான விவரங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிற வேளையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் 34 பேரில் 10 பேருக்கு கண் பார்வை முற்றிலும் பறிபோகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 10 பேருக்கு கண் பார்வை முற்றிலுமாக பறிபோகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கள்ளச்சாராயம் அருந்தியதால் ஒரு பக்கம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தவாறு இருக்கிறது. அதன் விளைவாக தற்பொழுது 10க்கும் மேற்பட்டோருக்கு கண் பார்வை பறிபோகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத். ஒருபுறம் உயிரிழப்புகள் நிகழ்ந்து விடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அதே நேரத்தில் மற்றொரு புறம் கள்ளச்சாராயம் அருந்தியதன் விளைவாக கண் பார்வை பறிபோகி இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மருத்துவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்பட்டது? விரிவான விவரம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்றைய தினம் விஷ சாராயம் அருந்திய நபர்களில் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் 43 பேர் அனுமதிக்கப்பட்டார்கள். அதில் 9 பேர் இதுவரை பலியாகி இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் வயது மூர்த்த, அதாவது 40 வயதுக்கு மேல் இருந்த நபர்களுடைய கண் பார்வை தற்போது பறிபோகிருப்பதாக மருத்துவ குழுவிடம் தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இதில் 34 பேர் தற்போது சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவர்கள் அருந்திய அந்த விஷ சாராயத்துடைய தன்மை அதிகமாக இருந்த காரணத்தினால் அவருடைய உடல் உறுப்புகள் ஒன்றின் பின் ஒன்றாக செயலுக்கு தொடங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அந்த விஷ சாராயத்தை குறித்த அவர்களுடைய கண் பார்வை தற்போது முற்றிலும் பறிபோகிருப்பதாக மருத்துவ குழு தரப்பிலிருந்து நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் 10க்கும் மேற்பட்டோருடைய கண் பார்வை தற்போது பறிபோகிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் முதல் கட்டமாக அந்த விஷ சாராயத்துடைய தன்மையை குறைக்கும் விதமாக பல்வேறு மருத்துவ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு உயிரை காக்கும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆனால் இருந்த போதும் அதனுடைய விஷ சாராயத்தின் தன்மை, அதாவது வீரியம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் உடல் உறுப்புகள், அதாவது அவர் குடித்திருக்கக்கூடிய விஷ சாராயத்துடைய தன்மை அதிகமாக இருப்பதால் உடல் உறுப்புகள் ஒன்றின் பின் ஒன்றாக செயலுக்கு தொடங்கியிருப்பதாகவும் இதனால் தான் அந்த பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் மருத்துவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் அரசு தலைமை மருத்துவரை பொறுத்தவரை 34 பேர் தற்போது வரை இங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த சிகிச்சை பெற்று ஒரு இருக்கக்கூடிய 30 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள், அதாவது சற்று வயது மூத்த நபருடைய கண் பார்வை தற்போது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்த அவர் உறவினர்கள் அங்கு கதறிக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த கண் பார்வையை சரி செய்ய முடியுமா என்ற கோணத்திலும் தற்போது மருத்துவ குழுவானது தங்கள் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்த போதும் அந்த இருக்கக்கூடிய நோயாளிகளை தொடர்ந்து அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். அதாவது 24 மணி நேரம் என்ற முறையில் சுழற்சி முறையில் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒவ்வொரு நோயாளிகளும் தனித்தனியாகவே சென்று அவர்கள் அந்த தேவையான மருத்துவ உதவிகளையும் செய்து வருகிறார்கள். இதனால் தான் அந்த மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவத்துறை அதிகாரிகளும் மருத்துவர்களும் அங்க அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய அனைத்து நோயாளிகளுமே தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த விஷ சாராயம் அருந்திய நபருடைய அந்த மதுவோட அளவை வைத்துதான் அந்த சிகிச்சையும் இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்த போதும் அதிக வீரியம் கொண்ட அந்த விஷ சாராயத்தை குறித்ததால் அந்த உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் ஒன்றின் பின் ஒன்றாக தற்போது செயலுக்கு தொடங்கியிருப்பதாகவும் மருத்துவ தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மருத்துவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.